டேய் நீ எதுக்குடா வந்த கீழே போடா பொண்ணை தூக்குறேன் இதயத்தை தூக்கிட்டு போயிட போறாங்க. அசம்பிளில எதிர்கட்சி எம்எல்ஏக்கெல்லாம் கிட்னி திருட்டை கண்டிச்சு சாரி கிட்னி முறைகேட்டை கண்டிச்சு நெஞ்சில கிட்னி படத்தை குத்திட்டு வந்திருக்காங்க. ஆனா உண்மையிலேயே ரொம்ப கொடூரமான விஷயம் தாங்க. கிட்னிக்கு அவ்வளவு டிமாண்ட் இருக்குங்க. நம்ம கிட்னியை பாதுகாப்பா வச்சுட்டோம்னா எதுக்கு மத்தவங்க கிட்னிக்கு ஆசைப்படணும் இல்லையா? ஆனா நம்ம கண்டது கடியதை சாப்பிட்டு குடிச்சு நம்ம கிட்னியை டெய்லி டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதனால நம்ம கிட்னியை நாம முறைகேடு இல்லாம பயன்படுத்துவோம். இப்ப இந்த பிளேட்ல நான் காமிக்கிற 7 பழங்களும் கிட்னியை பாதுகாப்பா வச்சிருக்கிறதுக்கு முக்கியமான பழங்கள். ஆனா இதுல டாப் எது தெரியுமா? இந்த லெமனும் இந்த நார்த்தங்காயும் தான். காரணம் இதுல வளமா இருக்கிற சிட்ரிக் ஆசிட். நார்த்தங்காயை நம்ம ஊறுகாய் போடுறதுக்கு தான் பயன்படுத்துறோம். ஆனா இது பழுக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜ்ல நிறைய ஜூஸ் வரும். அதுல ஜூஸ் போட்டு குடிச்சு பாருங்க, அட்டகாசமா இருக்கும். பழுத்துட்டேன்னா கொஞ்சம் சக்கையா இருக்கும், ஜூஸ் போடுறதுக்கு நல்லா இருக்காது. என்னோட ஃபேவரட் நார்த்தங்காய் தான் இதனோட வாசனைக்காகவே. ஆனா இது எல்லாருக்கும் எப்பவும் கிடைக்கிறது இல்ல, அதனால இதுக்கு செகண்ட் பிளேஸ் தான். இந்த லெமன் தான் டாப்பர் ஆஃப் டாப்பர்ஸ். கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு டாப் 3 ரீசன்ஸ்: ஹை சுகர், ஹை பிபி, கிட்னி ஸ்டோன்ஸ் திரும்ப திரும்ப வர்றது. சுகரும் பிபியும் கொஞ்சம் பெரிய ஏரியா, அதை தனியா தான் பார்க்கணும். கிட்னி ஸ்டோன்ஸ் இப்போ சின்ன குழந்தைங்கள்ல இருந்து வர ஆரம்பிச்சிருச்சு. கிட்னில 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ் வரலாம். அதிகமா வர்றது கால்சியம் ஆக்சலேட், கால்சியம் பாஸ்பேட், அடுத்தது அதுக்கப்புறம் யூரிக் ஆசிட் ஸ்டோன்ஸும் வரலாம். நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருட்கள்ல இருக்கிற கால்சியம் தான் கிட்னிக்கும் போகுது. அந்த கால்சியம் ஆக்சலேட்டாவும் கால்சியம் பாஸ்பேட்டாவும் மாறுறதுக்கு முன்னாடி இந்த சிட்ரிக் ஆசிட் அது கூட பைண்ட் பண்ணிடுச்சுன்னா யூரின் கூட வெளியில தள்ளிடும். அதே மாதிரி நான்வெஜ் அதிகமா சாப்பிடும் போது கிட்னில யூரிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது. அந்த யூரிக் ஆசிட் கூட இந்த சிட்ரிக் ஆசிட் பைண்ட் பண்ணி அதை வெளியில தள்ளிடுது. கொஞ்சம் பழத்தை சக்கரை போட்டு ஜூஸ் குடிக்கிறதுனால எந்த பயனும் இல்லை. சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் வார்ம் வாட்டர்ல லெமனை பிழிஞ்சு விட்டு அப்படியே குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடணும். சாப்பாட்டுல இருக்கிற அயனும் அப்சார்ப் ஆகும், கிட்னி ஸ்டோன்ஸ் வராமலும் பிரிவென்ட் பண்ணிடலாம். லெமன்ல நிறைய பூச்சி மருந்து யூஸ் பண்றாங்க, அதனால நல்லா வாஷ் பண்ணிட்டு ஜூஸ் பிடிங்க. அப்புறம் என்ன, இந்த லெமனை வச்சு கிட்னி திருடர்களுக்கு கிட்னி முறைகேட்டாளர்களுக்கு சூமந்திர காலி சொல்லிடலாம்.